அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் சனிக்கிழமை பரப்புரையாற்றிட்டு வராரு. இதையடுத்து இன்னைக்கு எங்க போயிருக்காருன்னா நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூரை சுற்றி உள்ள பகுதிக்கு போயிருக்காரு. இதுல தாவேகா தரப்புல இருந்து நீதிமன்றம் சென்றாங்க. எங்களுக்கு தடை விதிக்கிறாங்க, எங்களை செல்ல விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தை நாடி இருந்தாங்க. அங்க ஒரு பொதுவான தீர்ப்பு அவங்க கொடுத்திருந்தாங்க. இதுல இப்ப முக்கிய குற்றச்சாட்டு அவங்க வைக்கிறது என்னன்னா, திமுக எங்களுக்கு முட்டுக்கட்டை போடுகிறது, எங்களை எங்கேயுமே அனுமதிக்கவே மாட்டாங்க, மற்ற கட்சிகள்லாம் 5-6 விதிமுறைகள் தான் கொடுக்குறாங்க, எங்களுக்கு 21 கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க, அதை எப்படி ஃபாலோ பண்ண முடியுறாங்க அப்படின்னு ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. இதுல என்ன பார்க்கணும்னா, மற்ற எல்லா கட்சியும் அரசியல் கட்சி, இது ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் தற்குறி கட்சி. அரசியலே என்னன்னு தெரியாத கட்சிக்கு கோட்பாடு விதிக்காம என்ன பண்ணுவாங்க, பொது சேதத்தை சேதம் பண்றது. எங்க போனாலும் இதே பிரச்சனை தான். ஒரு அரசியல் தெரிஞ்ச கட்சியா இருந்தா ஒரு நாகரிகமோட எப்படி நடந்துக்கணும், ஒரு பொதுவெளியில ஒரு 10 பேர் லேடிஸ் போற இடத்துல எப்படி இருக்கணும், ஒரு பொருளாதாரத்துக்கு எதுவும் பாதிப்பு இருக்கக்கூடாது. ஒரு அரசியல் தெரிஞ்ச கூட்டம்னா அது வேற மாதிரி இருக்கும். இப்ப எந்த கட்சியை வேணாலும் எடுத்துங்க, தமிழ்நாட்டுல வேற எந்த கட்சிக்கு இது மாதிரி விதிமுறைகள் எல்லாம் போடுறது கிடையாது. காவல்துறை பொதுவா எல்லாருக்குமே பர்மிஷன் கொடுத்துருவாங்க. 1, 2, 3 அது எல்லாருக்குமே உள்ளதுதான். திமுகவா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி, பிஜேபி எல்லா கட்சிக்கும் உள்ளதுதான். அது எதுக்காக இவங்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்கன்னா, அரசியல்னா என்னன்னே தெரியாத தற்கொலை கூட்டம் அப்படிங்கிறதுனாலதான் உங்களுக்கு 20-21 கோரிக்கையை நீங்க கேட்டாலுமே கொடுக்கறது கிடையாது. சரி, திமுக தான் முட்டுக்கட்டை போடுதுங்கிறீங்க. இப்ப தாவேகா தலைமையில இருந்து ஒரு அறிவுறுத்தல் வந்திருக்கு நீங்க காலில் எல்லா கட்சி தொண்டர்களுக்கும். என்ன அறிவுறுத்தல்னா, மரத்துல ஏறாத, இதுல தொங்காத, மரத்துல அணில் மாதிரி அப்படியே லைன் கம்பியில ஏறாத, ஒயரை பிடிச்சி இழுக்காத, அடுத்து வாகனங்கள்ல வராதிங்க, வாகனங்கள்ல கர்ப்பிணி பெண்கள் வர வேண்டாம், இந்த மாதிரி போக்குவரத்துக்கு இடையூறு பண்ணாதீங்க, ஆம்புலன்ஸ் மறைக்காதீங்க. ஏதாவது ஒரு தற்கொலை கட்சி இது மாதிரி போடுமா அறிவிப்பு? அந்த அளவுக்கு ஒழுக்கம் கட்ட கட்சி தான் இன்னைக்கு தாவேகா உருவெடுத்திருக்கு. இதுல சொல்ல போனா இவங்களே சொல்றாங்க, சட்டம் ஒழுங்கு சீர்கெடுது, காவல்துறை எதுலையுமே கண்டுகிறது இல்ல, ஒன்ன மாதிரி தற்கொலை எல்லாம் உள்ள விட்டா அப்புறம் சட்டம் ஒழுங்கு சீர்கெடாம என்ன பண்ணோம், அதுக்குதான் முன்னாடியே கட் பண்ணிடுறது எல்லாத்தையும். அடுத்து பாத்தீங்கன்னா, போன வாரம் ரோட் ஷோ நடத்தினாங்க. அதாவது திருச்சியில மரக்கடைக்கு 1/2 மணி நேரத்துல வரக்கூடியத 8 மணி நேரம் கடந்து வந்தாங்க. அதாவது பவரை காட்டுறாராம் விஜய். இறங்கி நடந்து வந்தா, சன்னிலியன் வந்தா கூட தான் கூட்டம் வரும். எல்லாம் உடையாந்து நிற்பான், அரைக்குறையா ட்ரெஸ் இருக்கும், அப்படியே பாக்கிறதுக்கு ஹீரோயினா இருப்பாங்க. திரையில பார்த்தவங்க நேர்ல பாக்குறோம் அப்படிங்கிற ஒரு கூட்டத்துக்கு நிச்சயமா எல்லாம் வரும் தான். அது உங்க கூட்டத்தை சொல்லவே வேண்டாம். அப்பேற்பட்ட கூட்டத்தை நீங்க வெளிநடத்திட்டு இருக்கீங்கிறதுல இது விஜய் பெருசா அஜித் பெருசான்னு அடிச்சுக்கிற கூட்டம் போய் இப்போ டிவிக்கேன்னு கத்துறதே ஒரு பெருமையா எடுத்துட்டு கத்திட்டு இருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா, நாகப்பட்டினத்துல இவங்க பிரச்சாரம் பண்ணக்கூடிய அந்த சுற்று வட்டார பகுதியில ஒரு கடை கூட கிடையாது. 3வது 4வது மாடியில உள்ள வரைக்கும் கடையை க்ளோஸ் பண்ணிட்டான். எதனாலன்னா, இந்த குரங்கு கூட்டத்தை, இந்த கொரிலா கூட்டத்தை சமாளிக்க முடியாது, இது கருங்குரங்கு கூட்டம், இதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட மக்கள் கடையை இழுத்து பூட்டிட்டாங்க. இல்லைன்னா திருச்சி மாதிரி அடைச்சி உடைச்சிருவானுங்க, திருடிட்டு ஓடி போயிடுவானுங்க, ஏதாவது உள்ள இருக்கிறத பொறிச்சு திருட்டு போயிடுவானுங்க அப்படிங்கிறதுனால சுதாரிப்பா எல்லா கடையும் மூடிட்டு எல்லா வாழ்வாதாரத்தையும் கெடுத்துக்கிட்டு ஒரு நாள் வீட்டுல படுத்து தூங்கிட்டாங்க. இன்னைக்கு சரி, தலைமையில இருந்து அறிவுறுத்தல் வந்திருக்கு, தடவை நிறைய அறிவுறுத்தல் வந்திருக்கு. அதனால அவங்களோட தொண்டர்கள்லாம் கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, எல்லாம் பனை மரத்துல பாம்பு தொங்குற மாதிரி படுத்திருக்கான். உள்ள பச்சை மரத்துல பாம்பு படுத்திருக்கோம்ல, அப்படியே பச்சை பாம்பு அது மாதிரி படுத்திருக்கான். சில பேர் சார பாம்பு மாதிரி படுத்திருக்கான். எல்லாம் விதவிதமா படுத்திருக்கானுங்க. எவனுமே கேட்கல, விஜய் அவருக்கு சொல்றதை எவனுமே கேட்கல. ஏன் கேட்கலன்னா, இது தொண்டர் கூட்டம் கிடையாது, இது ரசிக கூட்டம். ரசிக கூட்டம் டிவிக்கே 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 அப்படிதான் கத்த தெரியுமே தவிர கொள்கையும் தெரியாது, கோட்பாடும் தெரியாது. இது ஒரு தற்கூரி கழகம். அடுத்து ஒரு முக்கியமான காமெடி என்னன்னா, நம்ம சுந்தரபாண்டியில நடிச்சிருப்பார்ல நம்ம பரஞ்சோதி அவர்கள், அதாவது ஒரு பேர்லாம் தெரியாது, நடிகருக்கு நடிகர் முட்டு அப்படிங்கிற மாதிரி அவர் முட்டு கொடுத்துருக்காரு. என்ன சொல்றாருன்னா, ஒரு சின்ன பிள்ளை கழுத்துல துண்டு இருக்கான், அதுக்கு சொல்றாரு, பாத்தீங்களா இந்த சின்ன பிள்ளையெல்லாம் எவ்வளவு உணர்வு பூர்வமா போட்டிருக்கு, இது கூடிக்கலை இல்ல, இது ஒரு கொள்கையோட அந்த பிள்ளைங்க எல்லாம் போட்டிருக்கு, ஒரு உறுதியோட போட்டிருக்கு, அப்படி இப்படின்னு அப்படியே பேசுறாரு. என் பைத்தியமே நல்லா கேளு, மங்காத்தா வந்தப்ப அந்த செயின் ஃபேமஸ் ஆனிச்சு. அதே போல ஜில்லா வந்தப்ப இந்த கிருதா இங்க விட்டுக்கிறது, பூரா விட்டுக்கிற மாதிரி விட்டுக்கிறது, அது ஃபேமஸ் ஆனிச்சு. அதே போல நம்ம அஞ்சான் படம் வந்தப்ப டாலா போட்டு அப்படியே அந்த நாக்குல இருந்து பல்லு குத்துற குட்டிய வெளில விடுவான் பாரு, அது ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதே போல இப்ப என்ன ட்ரெண்ட் ஆயிருக்குன்னா, கழுத்துல அந்த டிவிக்கு துண்டை போட்டுக்கிட்டு டிவிக்கே 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 அப்படின்னு கத்துறது நீங்க ட்ரெண்டிங்கா நினைச்சுக்கிட்டு ஒரு பைத்தியக்கார கூட்டத்தை வழிநடத்திட்டு இருக்கீங்க. இதுதான் நடக்குது. நீங்களே துண்டை வாங்கி கொடுத்து நீங்களே டிவிக்கே டிவிக்கேன்னு கத்துன்னு ஆனந்து உள்ள இருந்து கத்துறா 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 அப்படிங்கிறது. கத்துறான்னு இவனுங்க டிவிக்கே டிவிக்கே டிவிக்கேங்கிறது. ஏதாவது கேட்டாங்கன்னா டக்குன்னு கத்திட்டு
பிரஸ் மீட்ல கேட்கும்போது இப்படி ஏதாவது கேட்டாங்கன்னு வச்சுங்க, அதெல்லாம் வந்து நாங்க சீக்கிரட்டா வச்சிருக்கோம் அப்படிம்பாரு. அப்படி இல்லைன்னு வச்சுங்க, டிவிக்கேன்னு கத்துறான், டக்குன்னு அப்படி கையை அப்படி பண்ணி விட்டுற அடியில இருந்து கத்துறா கத்துறா அப்படின்னு டபுக்குன்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஏதாவது கேட்டாதானே நீ இது பண்ணுவ. போன தடவை பாத்தீங்கன்னா வெளிமாநிலத்திலிருந்து ஒருத்தர் வந்திருக்காரு ஜேர்னலிஸ்ட், அவரு கழுத்துல துண்டை போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடுறான் இந்தான்னு பேர்பட்ட தற்கொலை வடக்க நம்மளை பார்த்து சிரிக்கிறான்டா. அடுத்து கதைக்கு வந்துட்டோம். விஜய் அவர்கள் வந்து என்ன பண்றாரு, உள்ள வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. பேச வந்தோடனே அண்ணா அவர்களுக்கு வணக்கம், பெரியார் அவர்களுக்கு வணக்கம். இவர் பங்காளி இல்ல, அவர் அங்க உட்கார்ந்துருக்காரு பாத்துக்கிட்டு, எல்லாம் சமாதியில உட்காந்துருக்காங்க. இவரு அங்க போய் அண்ணா வணக்கம், நல்லா இருக்கீங்களா அண்ணா, எப்படி இருக்கீங்க பெரியார் தாத்தா அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. என்னடா எழுதி கொடுத்துருக்கீங்க? எழுதி கொடுத்துருக்கானுங்க. சரி, எழுதி கொடுக்குறவன் பெரியாரோட புகழ் பொங்குக, அண்ணாவுடைய புகழ் பொங்குக அப்படின்னு ஏதாவது சொன்னீங்கன்னா அந்த ஒரு ரசிகர் கூட்டமும் இருக்கும். அவங்களுக்கு மேல இவர் இருக்காரு, அப்புறம் எப்படி இந்த கூட்டம் தான் தின்னோம், எப்படி திருத்த முடியும்? அப்ப எப்பவும் போலதான் அப்படியே ஒரு பின்னல இருந்து சட்டக்குன்னு ஒண்ணு உருவினாரு. அப்படியே வச்சுக்கிட்டு பக்கம் பக்கமா திருப்பி இந்த கோரிக்கையை நிறைவேற்றல, இதெல்லாம் வந்து இது பண்றீங்க, சிஎம் சார், சிஎம் அங்கிள் உங்களுக்கு சொன்னா பிடிக்காது சார் அப்படின்னு அப்படியே ஒரு டைலாக் அப்படியே இவர் பேசணுன்னே அங்க கோட்டையே இடிஞ்சு விழுந்து கொட்டி போயிடுற மாதிரி இவர் அப்படியே பேச வேண்டியது. அப்புறம் மறுபடியும் பாத்தீங்கன்னா ரெண்டு கட்சிக்கு நடுவுல தான் போட்டியே. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாரு அந்த கதையா. இதுல என்ன சொல்றாருன்னா, எங்க 2 பேருக்கு நடுவுல தான்டா போட்டிய, நீங்களாம் டம்மி பீஸ்ரா, மத்த கட்சிகள்லாம் சொல்றாரு, நீங்களாம் டம்மி பீஸ்ரா, நான் தான்டா அண்ணா, நான் தான்டா பெரியார், நான் தான்டா எம்ஜிஆர் அப்படின்னு சுத்திட்டு இருக்காரு தலைவர். 2026ல மத்த கட்சிக்கும் இவருக்கும் போட்டியா இல்ல இவருக்கும் திமுகவுங்கிறது அவங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வரணும்னு நினைக்கிறேன். இவர் வாயால சொல்றாரு, நாகப்பட்டினத்துக்கு நான் இதுக்கு முன்னாடியே 14 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன், அதே போல இப்பவும் வந்திருக்கேன், மீண்டும் வந்திருக்கேன் 14 வருஷம் கழிச்சு. நான் ஒன்னும் இந்த ஃபீல்டுக்கு புதுசு இல்ல, நான் முன்னாடியே வந்திருக்கேங்க, களத்துக்கு நான் பயந்தவங்க கிடையாது, புதுசும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவரே செருப்பால் அடிச்சுக்கிறாரு. ஏண்டா மக்கள் கேட்க மாட்டாங்க அவனாவது, ஏண்டா 16 வருஷம் கழிச்சு வரிய, உங்களுக்கு என்னோட கஷ்டம் என்னன்னு தெரியுமா, நஷ்டம் என்னன்னு தெரியுமா, நீ பனையூர்ல படுத்து கிடந்தது எங்களுக்கு என்ன தெரியும், நீ படுத்துக்கிட்டே எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்த, எங்களோட கஷ்டத்துல என்ன இந்த அரசு தானே அப்படின்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அது என்னடா கேட்டாவன் பத்தா நான் மீனவன்டா அப்படின்னு பேசினா மட்டும் பத்தாது. விஜய் அவர்கள டைலாக் அடிக்கடி வந்துட்டு போனா அந்த மக்களுடைய குறைய கேட்கணும். எடுத்தோடனே நான் எம்ஜிஆர், எடுத்தோடனே நான் அண்ணா அப்படின்னா அங்க ஒரு பருப்பு ஆகாது, எல்லாத்தையும் வட்டஞ்சிட்டு போயிடுவானுங்க. அடுத்து திருவாரூருக்கு வராரு. திருவாரூர்ல சொல்றாரு, ஓடாத தேட ஓட வச்சவர் கலைஞர் அவர்கள், ஆனா தமிழ்நாடு என்ன தேர அவரோட பையன் வந்து ஓட விடாம கட்டி போட்டு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அதே போல திருவாரூர் வந்து கருவாடா காய் தான். அது அந்த பழமொழி அப்படி ரைமிங்கா இருந்தா தானே நல்லா இருக்கும், அதனால எழுதி கொடுத்துருக்காங்க. ரைமிங்கா சொல்லியிருக்காரு, கருவாடா காய் தான். கண்ணுல என்ன ஈயத்தை கட்டி ஊத்திட்டு வந்தீங்களா விஜய் அவர்கள? ஏன் கேட்கறேன்னா, திருவாரூர் வந்து ஒரு செழிப்பான பூமி. அந்த மாவட்டத்துல போய் கருவாடா காயுதுன்னா அப்படியே கருவாடா காயுதுன்னாலும் காய்றது விவசாயிங்க தான். நாங்க காய்ஞ்சாதான் நீங்க பனையூர்ல படுத்துக்கிட்டு திங்க முடியும். அப்புறம் சிஎம்க்கு ஒரு பகிரங்க சவால் விட்டுருக்காருங்க. சிஎம் அவர்களே, நீங்களாம் நானான்னு பாத்துருவோம், நான் நேரடியாவே சொல்றேன், நீங்களா நானும் பாத்துருவோம் அப்படின்னு இருக்காரு. அது நீங்களா நானான்னு பாக்குறதெல்லாம் அதுக்கப்புறம் இருக்கட்டும். முதல்ல எம்ஜிஆர் சமாதி வந்து நம்ம மெரினா பீச்ல இருக்கும். அங்க போனீங்கன்னா அவரோட வாட்ச் அவர் இறந்தும் வந்து டிக் டிக் டிக்னு துடிக்குதுன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அது வந்து டிக் டிக் டிக்னு துடிக்குதான். அதுல போய் ஒரு 5 நிமிஷம் காதை வச்சு கேட்டுட்டு அப்படியே அங்க உட்காந்து ஒரு தியானத்தை போட்டுட்டீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே எம்ஜிஆர் கேள்வி எல்லாம் கேட்டீங்கன்னா பல வரலாறுலாம் சொல்லுவாரு, கலைஞரோட வரலாறு, திமுகவுடைய வரலாறு எல்லாத்தையும் சொல்லுவாரு. அப்படியே கேட்டுட்டு திரும்பவும் அதை கேட்டுட்டும் உள்ள கட்சிக்குள்ள வரலாமா, நம்ம வந்து 2026 எலெக்ஷனுக்கு வரணுமா வேணாமா, இல்ல அங்கேயே அவரோட பக்கத்திலே படுத்துக்குவோமா அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டு முடிவு பண்ணுங்க. நன்றி.